நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம் மாமா, ஆதித்யா உங்க கூட வரலையா? அது வந்து அவன் வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதனால பெட்ரோல் பங்க் போயிருக்கான். வந்துட்டே இருப்பான். நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? சாப்பாடு எடுத்து வை, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க வந்துருங்க. இந்த நேரத்தில் யாருக்கு ஃபோன் பண்ற கௌதம்? அது வந்து வித்யா வீட்டுக்கு தான் ஃபோன் பண்றேன். இப்ப அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான். என்ன விஷயம்? வர வர வித்யாவை பத்தி ரொம்ப கவலைப்படுற. ஓ அப்படியா? அவ சீக்கிரமா குணமடைஞ்சா அவ வீட்டுக்கு வந்துருவா, அதுதானே? கரண், வித்யாவோட உடம்பு முன்ன விட இப்ப பரவாயில்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எவ்வளவு டைம் ஆக போகுது? அதைத்தான் நானும் சொல்றேன். இதை அப்புறம் கேட்டுக்கோ. எப்படியும் அவளுக்கு உடம்பு சரியா இருக்கும். ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க உனக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல. நீ சொல்றது சரிதான் கரண். இருந்தாலும் என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்துடுறேன். கௌதம் ப்ளீஸ். பிஸியா இருக்க. நீ சொல்றது சரிதான், அப்புறமா ஃபோன் பண்ணிக்கலாம். வா போய் சாப்பிடலாம். வா. நீ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு, அதாவது வித்யா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளான்னு கேட்க. அதெல்லாம் போய் சேர்ந்துருப்பா. இதுல கவலைப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்புறம் தான் நீ சொல்லிட்டல அவ வந்துட்டு இருக்கான்னு. ஆமா. அப்புறம் வேற என்ன? போய் சேரலன்னா அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. இது அவளோட வாழ்க்கை. அவளை சொந்தமா வாழ விடு. புரிஞ்சுதா? கடவுளே, என் பொண்ணு நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும், அது போதும். வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிட்ட. அனாவசியமா என்ன கோவப்படுத்தாரு. உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னாதான் உனக்கு நல்லது. உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி வாய மூடிக்கிட்டு என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. எனக்கு இன்னும் கூட நம்பிக்கை இருக்கு. என்னோட கௌதம் மாறிடுவான், நிச்சயம் மாறிடுவான். அந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்தே ஆகணும். இதை விட்ட வேற வழியே இல்ல. அட நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ ஒரு பொண்ணா? குடும்ப மானத்தை கெடுத்து வந்திருக்கா. இவளா நம்ம பொண்ணா? புகுந்த வீட்டுக்கு நீ போய்தான் ஆகணும். இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. வாழ்க்கையில காதல் மட்டும் இல்ல, வாழ்க்கை வாழறதுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு இடம் யாருக்காவது இருந்தா அது நிச்சயமா கரனுக்கு மட்டும். கௌதமோட காதல் கரண் கூட மட்டும்தான் இருக்கு. கௌதம் உங்ககிட்ட திரும்பி வருவாருன்றதுக்கான சாத்தியமே இல்ல. I love you too, கரண். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ உங்க வீட்டுக்கு கூட்டு வரதால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அப்படியே இனிமே நாம எப்பவும் சேர்ந்துதான் இருக்கு. அட நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ ஒரு பொண்ணா? குடும்ப மானத்தை கெடுத்து வந்திருக்கா. இவளா நம்ம பொண்ணா? நீ உன் புகுந்த வீட்டுக்கு நீ போய்தான் ஆகணும். இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அப்புறம் அப்படியே இனிமே நாம எப்பவும் சேர்ந்துதான் இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ ஒரு பொண்ணா?
குடும்ப மானத்தை கெடுத்துட்டு வந்திருக்கா இவெல்லாம் நம்ம பொண்ணா? அப்புறம் அப்படியே இனிமே நாம எப்பவும் சேர்ந்துதான் இருக்கோம். பெர்ஃபெக்ட். ரொம்ப நல்ல இடத்தை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பர். ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. ஹலோ. உத்ரா, வரலன்னு சொல்லத்தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? ஆன் தி வேல இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஜெகதீஷ் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும் மேடம். சரி. என்ன பண்ற நீ? இவனையே கூட கூட்டிட்டு வர? அத நான் அப்புறமா சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணாம், நீ வந்துரு. நான் இங்க ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். நீ வந்துரு, நான் சமாளிச்சுக்கிறேன். பிரச்சனை இல்லவா? இப்ப ஒரு ஜோக் சொல்ற கேளுங்க, பாடுனதெல்லாம் போதும். சரி சரி சரி, ஓகே ஓகே, இருங்கப்பா, சொல்ல விடுங்க. ஒரு தடவை இந்த பாஸ்கர், இந்த பரத்குமார், அப்புறம் வாசு எதிரிங்க கிட்ட கைதியா மாட்டிக்கிட்டாங்க. உங்கள் விஜய். மேடம் வந்து சேர்ந்தாச்சு.
சார் சொல்லுங்க சார். ஜெகதீஷ், நீ உடனே வர்மா வீட்டுக்கு கிளம்பி முக்கியமான பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணு. சார் நான் உத்தரா மேடம் கூட்டிகிட்டு ரோத்தை கூட்டு ரொம்ப தூரம் வெளியில் வந்துட்டேன் சார். வெளியே வா. வெளியே என்ன எங்கே போகிற? அதான் நம்ம தில்லை லேக்கை தாண்டி டெல்லி போகிற வழியில் இருக்கிற ஹோட்டல் சார். அங்கே தான் உத்தரா மேடம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் சார் இவங்களை நான் விட்டுட்டு வந்துட்டுனா அவங்க திரும்பி வரதுக்கு உங்களுக்கு வண்டி கிடையாது. நீ சொல்கிறத பார்த்தா கிங்ஸ்டன் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்க? ஆமாம் சார், அதே ஹோட்டல் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி 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 சரி, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கே அதை தாண்டி தான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். நான் திரும்பி வரும்போது உத்தராவுக்கு ஃபோன் பண்ணி நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மறக்காம வர்மா வீட்டுக்கு போய் அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சொன்னது புரிஞ்சுதா? சரி சார், புரியுது சார். ஓகே சார். அது வந்து மேடம், சார் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு முக்கியமான வேலையா, நான் உடனே கிளம்பி ஆகணும். சார் என்ன சொன்னார்னா அவர் திரும்பி வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாராம். சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு. சரி மேடம். உங்க கூட வேறொருத்தர் இருப்பாருன்னு நீங்க என்கிட்ட போன்ல சொன்னீங்களே, ஆனா இங்க யாரும் என் கண்ணில் படலையே. யாராவது இங்க இருந்தாங்கன்னா நம்ம 2 பேர் மேல கண்ணு பட்டுறது. ஆனா மாமா, வேற யாரும் இங்க இல்ல. நான் உன்கிட்ட சும்மா போய் சொன்னேன். இங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், நானும் நீயும். நீங்க என்கிட்ட போய் சொன்னது ரொம்ப தப்பா. நான் உன்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சு சொல்லல. நான் அப்படி சொல்லலைன்னா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். நீங்க போய் சொன்னதுல எந்த லாபமும் இல்ல. நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு போகாத உத்தரா, ப்ளீஸ். நான் போய் சொன்னது உண்மைதான், ஆனா என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. நான் உன் கூட தனியா கொஞ்ச நேரம் செலவழிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மனசுல இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். வேற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு இல்லை. இந்த ராத்திரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது உத்ரா. ஏன்னா இந்த ராத்திரியை எனக்கும் சரி உனக்கும் சரி மறக்க முடியாத ராத்திரி ஆக்கணும்னு நினைச்சேன். மாமா, உங்களுக்கு நெய் வேணுமா? இல்ல இல்ல வேண்டாம். என்ன கரண், நீ இங்கயா? அதுவும் இந்த நேரத்துல? இது தேவயானிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்காது. தாத்தா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க மம்மிக்கு பிடிக்காதுன்னு? ஏன் சொல்றேன்னா, அவ இப்ப வீட்டுல இல்ல. அப்புறம் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்க முடியாம போச்சுன்னா தேவயானி மனசு கஷ்டப்படும்ல. உனக்கு தான் தெரியுமே, அவளுக்கு விருந்தாளிங்களை உபசரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இதான் விஷயமா? தாத்தா, இன்னைக்கு நீங்களும் எங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, என் சாப்பாட்டை நீ அங்கேயே அனுப்பி வை. நடராஜனா, நடராஜனா, தாத்தாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் வைங்க. சரிங்கம்மா. நான் ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஏன் வரலன்னு கேக்குறேன். இதை உனக்காக வாங்கினேன். சிகப்பு ரோஜானா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒண்ணுமே புரியல உத்ரா. ஏதோ ஒரு மயக்கத்துல நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நீயே பாரு, என் இதயம் இன்னைக்கு எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு பாரு. 10,000 வாலா மாதிரி படப்படன்னு அடிக்குது இல்ல?
நீ வந்த மயக்கத்துல நான் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கூப்பிட்ட உடனே நீ புறப்பட்டு வந்தது எனக்கு ஒன்றும் புரியல. வா உள்ள போலாம். லெட்ஸ் ஹேவ் அ ட்ரிங்க். வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு விஷயம் கேட்கவா? இன்னைக்கு காலையில நான் உன்கிட்ட கேட்டது உனக்கு எப்படி இருந்துச்சு? அதான் பொட்டை பத்தின விஷயம். அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன் நெத்தில பெரிய பொட்டு வைக்க ஆசைப்படுறேன்னு. இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது நீ எனக்கு மனப்பெண்ணா மாறலாம்ல? எனக்கு எதுவும் புரியல. ரெட் கலர் புடவை உனக்காக. ஆனா என்னால இந்த சரியெல்லாம் கட்டிக்க முடியாது. ஏன் முடியாது? எனக்கு தெரியும் உத்ரா, உனக்கு சிகப்புனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். விதி உன்கிட்ட இருந்து சிகப்பு நிறத்தை பறிச்சிருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில மறுபடியும் இந்த சிகப்பு நிறம் வரணும் உத்ரா. ப்ளீஸ் உத்ரா, எனக்காகமா இன்னைக்கு ராத்திரி இந்த சாரியை கட்டிக்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். சித்தி வந்திருக்காங்க.
நீங்க நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல ஒரு வேலையா வெளியில மாட்டிக்கிட்டேன். ஆமா, நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். அந்த முக்கியமான வேலை, அதான் உங்களால வர முடியாம போச்சு, அந்த வேலை நீங்க மாமா. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில புறப்பட்டு வந்திருக்கேன். அவங்க கிட்ட அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லு. வச்சிரு, பாய்.